முக்கியமான ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் மெஷர்மெண்ட்ஸை கவனமாக பாருங்கள். ஸ்லீவ் லென்த் வந்து 9 இன்ச்சஸ், ஸ்லீவ் லூஸ் 16 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இதை தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 21 இன்ச்சஸ் இருக்குது. நார்மலாக எஸ் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச்சு ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரும். ஸ்டாப் பண்ணுங்கள். 21 இன்ச் இருக்கிறதுனால இது எக்ஸல். இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப பெருசு, அதனால் 21 இன்ச் ஆர்ம் ஹோல். அப்போ மிடில் ஹேண்ட் பார்த்திங்கன்னா 19 இன்ச்சஸ் இருக்குது. இதை தான் நம்ம கவனமாக பார்க்கணும். 21 இன்ச்சஸ் அண்ட் 19 இன்ச்சஸ் இது ரெண்டுமே நமக்கு யூஸ்வலாக வர்ற அளவை விட பெரிய அளவாக இருக்குது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம், அந்த ஸ்லீவ் கட் பண்ணதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், இந்த ஸ்லீவ் கட்டிங் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படின்னா உங்களோட ஸ்லீவ் லென்த்து நீங்கள் நார்மலான ஒரு 36 இன்ச் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஜாயிண்ட் வரா மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ண, லைனிங்லேயும் ஜாயின் பண்ணோம், மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது ஸ்லீவ் லென்த்து 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபேப்ரிக்வே டபுளாக எடுத்துட்டிங்கன்னா ஐ மீன் 9 ப்ளஸ் 9 இன்ச்சஸ், அது கூட இன்னொரு 1 இன்ச் சேர்த்து, அப்போ டோட்டலாக ஒரு 20 இன்ச்சஸ் ஸ்லீவுக்கு மட்டுமே வரா மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இந்த சைஸ் ஸ்லீவை நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கட் பண்ணலாம். லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைனிங்லேயும் ஜாயின் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் ஏற்றும் போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொண்டு வருவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை ப்ளவுஸோட ஃபினிஷிங்கை உங்களுக்கு இன்டரப்ட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள், நம்ம ஸ்லீவ் லென்த்தோட இன்னொரு அளவு துணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகான ஃபினிஷ் கொடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது எம் சைஸ் ஸ்லீவுன்றதுனால ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பாருங்கள் 21 இருக்குது. ஸோ இது மிடில் ஹேண்டும் நமக்கு 19 இருக்குது. ஸோ இந்த இடம் அதிகமாக தேவைப்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹோல் ஃபேப்ரிக்கு அப்படியே நான் 2ஆக மடிச்சுட்டு 2 லேயராக எடுத்திருக்கேன். நீங்கள் பேக் கட் பண்ணுற மாதிரியே எடுத்துகிட்டு அதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இதில் இருந்து ஸ்லீவோட லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். ஸோ இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே 9 வச்சுட்டு இந்த மெட்டல் டிப் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது இங்கேருந்து இங்கே கேப் ஹைட், இந்த கேப் ஹைட்டை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பாடி கட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை ஸ்டாப். இப்போ ஸ்லீவ் லென்த் எடுத்தாச்சு, ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே 1/2 இன்ச் கொடுத்தாச்சு. இப்போ முக்கியமான இடம் வந்து இந்த மாதிரி கேப் ஹைட் கால்குலேட் பண்ணுறது. கேப் ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட செஸ்ட்டு, இவங்களோட செஸ்ட் வந்து 42 இன்ச்சஸ் அப்பர் செஸ்ட் 42 இன்ச்சஸ். இதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 1/12 ஆஃப் அப்பர் செஸ்ட், அது என்ன வருதோ அதுதான் நம்மளோட கேப் ஹைட். அப்போது இவங்களுக்கு ஒரு 3.5 இன்ச்சு கேப் ஹைட். எல்லாருக்கும் பொதுவாக 3 இன்ச் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. வச்சுட்டு இதை ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போது இந்த மிடில் ஹேண்ட் ரவுண்ட் 19 இன்ச்சஸ், இதோட பாதியை இந்த லைனில் நம்ம மெஷர் பண்ணி வைக்கணும். மிடில் ஹேண்ட் ரவுண்ட் என்ன 19 டிவைடட் பை 2 9.5 இன்ச்சஸ் உங்களுக்கு மிடில் ஹேண்ட் ரவுண்டு வரும். ஸோ இதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்துருச்சு பாருங்கள். 21 இன்ச்சு இங்கே வந்துருச்சு பாருங்கள். 10.5
அப்போ நம்மளோட கால்குலேஷன் கரெக்ட். ஓகே, இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது பக்கத்தில் மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறமா நம்ம சீம் அலவன்ஸ் இங்கே சைடில் விடணும் 1.5 இன்ச். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லீவோட லூஸ், பாட்டம் லூஸ் 16 இன்ச் வருது. அப்போனா 8 இன்ச் இவங்களுக்கு ஸ்லீவ் லூஸ். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணோன்னா இதையும் ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது பக்கத்தில் மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறமா நம்ம சீம் அலவன்ஸ் இங்கே சைடில் விடணும் 1.5 இன்ச். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லீவோட லூஸ், பாட்டம் லூஸ் 16 இன்ச் வருது. அப்போனா 8 இன்ச் இவங்களுக்கு ஸ்லீவ் லூஸ். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணோன்னா இதையும் ஜாயின் பண்ணிட்டா நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. சைடில் சீம் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவோட கர்வ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 10.25 கிட்ட வருது. இப்படி வச்சோன்னா இது கரெக்டான மெஷர்மெண்ட். இது வந்து சீம் அலவன்ஸ். ஸோ நம்ம சீம் அலவன்ஸ்லேயே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா இந்த கர்வுக்கு தனியாக நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதோட அளவையே நம்ம எடுத்துக்கலாம். இதோட மிட் என்ன வரும்? 5னா 5.25. இதுதான் இதோட மிட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு மிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 + 1 பாயிண்ட்டு, இதுவும் 2 + 1 பாயிண்ட். இந்த மாதிரி 4 வச்சிருக்கோம். இது ஏன் 4 பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஹைட் வரைக்குமே நம்ம ஃப்ளாட் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் இங்கே ஷேப் எடுக்கணும். ரைட், இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து 1 சென்டிமீட்டர், இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இப்படியே வரும்போது நெக்ஸ்ட் பண்ணும்போது இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி வச்சிட்டோம்னா நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. இது பேக். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு இதை கொண்டு வந்து இந்த 1ல் கனெக்ட் பண்ணி இப்படி கொண்டு போகணும். இந்த மேங்கோ ஷேப் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி மேங்கோ ஷேப். அப்போனா உங்களோட ஸ்லீவ் கட்டிங் கரெக்டுன்னு அர்த்தம். பேக் ஸ்லீவ், ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஓகே, இதுலேயே நமக்கு சீம் அலவன்ஸ் இப்படி இருக்கு. இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் இருக்கு. இது வந்து எக்ஸல் சைஸ்க்கு ஸ்லீவ் கட்டிங்னு போடணும். இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம்? பேக் வெட்டியாச்சு. இப்போ எப்படி நீங்கள் ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் 2 ஃபோல்டாக போட்டதுனால இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு
இது மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணோன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நாட்சஸ் கட் பண்ணிக்கிறது. நாட்ச்னா இந்த மாதிரி சிசர் எடுத்து சென்டரை கட் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் எங்கே வருதோ இதை கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் கட். ஓகே, இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணாமல் விட்டோமே. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இதில் 21 இன்ச்சஸ் வந்தது. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 21 இன்ச்சஸ் இருக்கிறதுனால இதில் ஹாஃப் வந்து 10.5 இன்ச் இருக்கணும். நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். உங்களோட மெட்டல் டிப்பை இந்த சென்டரில் இப்படி கொண்டு வந்து இன்னைக்கு கட் பண்ண எட்ஜை விட 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ரெடி அளவு இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற இடம், இது கட் பண்ணுற இடம். ஓகே, நம்ம எங்கே செக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெடி அளவில் தான் நீங்கள் டேப்பை ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணணும் மெஷர்மெண்ட் கரெக்டான. அந்த டேப்பை கூட நீங்கள் இப்படி ஃப்ளாட்டாக வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வச்சு பண்ணும்போது உங்களோட மெஷர்மெண்ட் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள்.